உலகில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும், என் மகள், மகன், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னென்னா, அந்த காலத்தில் என்னென்ன சீசனுக்கு என்னென்ன பொருள் கிடைக்கும், எது மலிவாக கிடைக்கும், எப்படியெல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு சில வரிகள் சொல்ல ஆசைப்பட்றேன். அப்போ அந்த காலத்தில் இந்த வைகாசி மாதமெல்லாம் நல்ல மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இதெல்லாம் கிடைக்கும். அப்போல்லாம் 5 பைசா 10 பைசாவுக்கு தான் கிடைக்கும் படியே. நாங்கள் வாங்கி அந்த டைமு தான் நாங்கள்லாம் வாங்கி பூ கட்டுறதுக்கே எனக்கு தெரியாது. அப்போ அந்த குறைவாக விற்கும்போது வாங்கி கட்டிக்குவோம். மல்லிகைப்பூ இதாக இருந்ததுன்னா கோத்து தான் வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு சீசனுக்கு இந்த ஆடி மாதங்கும்போது பேரிக்காய் வரும். அதுக்கு முதல்ல ஆரஞ்சு பழம், ஆப்பிள். இந்த ஆடி மாதம்னால பேரிக்காய் தான் முக்கால்வாசி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். டிசம்பர் மாதத்தில் எல்லாருக்கும் ஓரளவுக்கு இப்போ ஹைப்ரேட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பழமும் எல்லா நாளும் கிடைக்கிது. ஆனால் அந்த டைமில் எல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ஒரு சீசன் தான். மாம்பழம்னா மாம்பழ சீசன். ஆனால் எக்கச்சக்கமான மாம்பழம் வரும். ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். ஒரு கூடையே, ஒரு பெரிய கூடையே இருக்கும். அந்த கூடையே 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். ஒரு ரூபாய்க்கு வாங்கினா 25 மாம்பழம் கிடைக்கும். அதே எங்களுக்கு தின்னு போர் அடிச்சு போயிடும். அப்புறம் அதே மாதிரி தக்காளி குடோன்லலாம் நிறைய வச்சுருப்பாங்க. 5 பைசா 10 பைசாக்கு தான் ஒரு கூடையே கிடைக்கும். எல்லாம் வாங்கி கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி, அந்த காலத்திலே எங்கள் அம்மாலாம் ஊறுகாய் பண்ணுவாங்க, தக்காளி ஊறுகாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு ஜாடியில் போட்டு எல்லாம் கரெக்டாக சேமித்து வச்சு, மூடி வச்சு, வெயிலில் வச்சு, எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அந்தந்த சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அது. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நித்தியமாக எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துக்குமே எலுமிச்சம்பழம்னு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி எலுமிச்சம்பழ சீசனுக்கு ஊறுகாய் போட்டு வச்சுருவாங்க. நெல்லிக்காய்னும்போது பெரிய நெல்லிக்காய் விட சின்ன நெல்லிக்காய் தான் வீட்டுக்கு மரம் இருக்கும். அங்கே ஒரு கொஞ்சம் கொண்டு வந்தாலே அதே உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு அது சாப்பிட்றதுக்கெல்லாம் அப்பப்போ சாப்பிட்டு விட்டுருவோம். சின்ன புள்ளியாக இருக்கும்போது நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்களோ என்னமோ தெரியல, விக்கி பழம்னு ஒரு பச்சை கலரில் ஒரு பழம் இருக்கும். அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொட்டை பெருசாக இருக்கும். அது சாப்பிட்டா சூப்பராக க்ரீன் கலரில் நல்லா இருக்கும். அதேமாதிரி கருக்கட்டாம்பழம்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலரில் உள்ளே நொங்கு மாதிரி இருக்கும். அதை போட்டு நான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த பழத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே என்னமோ தெரியல, ஆனால் நாங்கள் அந்த சீசனுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் சூரி பழம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி பழம். அது கொட்டை கொஞ்சம் குறுமிளகு சோடு தான் இருக்கும் கொட்டை. ஆனால் மேலே அதுக்கு மேலே ஒரு லேயரு அப்படி, அது நல்ல இனிப்பாக இருக்கும். அது மாதிரி சூரி பழம்னு சாப்பிடுவோம். அப்புறம் கருக்கட்டாம்பழம்னு சொல்லிட்டு உள்ளே கொட்டை இருக்கும், மேலே அப்படியே இதாக பூவாட்டிருக்கும். ஆனால் உள்ளே அப்படியே கடித்து சாப்பிட்றது தான். இந்த பழத்து பேரை கூட நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள்லாம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு அனுபவிப்போம். ஸ்கூலுக்கு முன்னாடி வச்சு விற்பாங்க. அப்போ இந்த மாங்காய் எல்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு அப்படியே ஒரு பெரட்டி கொடுப்பாங்க. அந்த இன்டர்வல் டைமு ஸ்கூல் மத்தியானம் சாயந்தரம் விடுற டைமெல்லாம் ஓடி போய் அந்த பாட்டிக்கிட்ட எல்லாம் கூட்டமாக நின்று எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் நீங்கள்லாம் கேள்விப்படாத இந்த பழ வகைகள் எல்லாம் நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்போதைக்கு அது கிடைக்குமோ என்னென்னு தெரியல. ஆனால் ஒரு கிராமத்துல எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிராமத்தில் எல்லாம் இன்னும் அந்த கருக்கட்டாம்பழம், இந்த பழம், சூரி பழம் இதெல்லாம் கிடைக்கிது. கருக்கட்டாம்பழங்கிறது பேரே உங்களுக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நகாப்பழம், இலந்த பழம் சீசனுக்கு நிறைய கிடைக்கும். அதை வாங்கி இடித்து தட்டி வெயிலில் காய வச்சு இலந்த வடைன்னு வச்சுக்குவோம் நாங்கள். ஆனால் வெளியிலலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட வீட்டில் நல்லா இடித்து மிளகா பொடி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இடித்து வெயிலில் காய வச்சு எடுத்தால் கொஞ்சம் இதே நாள்லேயே தீர்ந்து போயிடும். அதேமாரி இந்த புளி எடுத்து என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அது உருண்டை பண்ணி ஒரு குச்சியில் வச்சு மாட்டி அதில் உப்பு மிளகு பொடியெல்லாம் வச்சு அதை வச்சு சாப்பிடுவோம். அதோடய டேஸ்ட்டே வேறு. அதேமாதிரி புளி மரத்தில் புளியங்காய் குட்டியாக பிஞ்சாக இருக்கும்போது ஒரு ருசி, பழமாக புளியம்பழம் சாப்பிடும்போது அது ஒரு ருசி. சாப்பிட்றதுக்குன்னே எல்லா வகையான இதுவும் வித்தியாசமாக சாப்பிடுவோம். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் கேள்விப்பட்டாலும் நீங்களாம் அது சாப்பிட்டு உணர்ந்துருக்க மாட்டீங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் இது வித்தியாசமான சில அறிவுரையும் கொஞ்சம் உங்களுக்கு பிடித்த மாதிரி
ஒரு விளையாட்டு அது இது எல்லாம் பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். இப்பொழுது இத்துடன் இந்த இதை முடிச்சுக்கிறேன். அடுத்த சேனலில் பார்ப்போம், கிராண்ட்மா சேனலில். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிராண்ட்மா சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், பிடிக்காதது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறோம். வாழ்க வளம். வணக்கம்.